ராதாகிருஷ்ணன் ஐயாவோட சொத்து எல்லாம் தன்னோட பையனுக்கு வராது. நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா தொடர்புல இருந்த அந்த பொண்ணோட பிறந்த குழந்தை தான் நம்ம ஹீரோயின். அதோட கட் பண்ண ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. டாக்டர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு சொல்றாரு, ஹீரோயினுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா கூட்டிட்டு போகலாம்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அதோட அந்த ஜின்னையும் கூட்டிட்டு வராரு. அப்புறம் அந்த ஜின்னை தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸும் பண்ணி வைக்காரு. அதோட கட் பண்ண நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த ஜின்னை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஜின் தனக்கு மீல்ஸ் எல்லாம் வேணும்னு அடம் பிடிச்சதால நம்ம ஹீரோவும் அந்த ஜின்னுக்கு மீல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காரு. அப்புறம் அந்த இடத்துக்கு வந்த சில பொண்ணுங்க நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் யாரு கூட தனியா பேசிட்டு இருக்கிறத பார்த்து வினோதமா இருக்குன்னு அந்த வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டுடுறாங்க. இந்த செய்தி நியூஸ் சேனல் வரைக்கும் போயிடுது. அப்போ முதல் சீனா நம்ம ஹீரோயினோட ஆக்சிஜன் மாஸ்க் கலாட்டி போட்டவன் நம்ம ஹீரோ நியூஸ் சேனல்ல பார்த்ததும் இவன் தான் படுத்த படுக்கையில இருந்துட்டே சொன்னதும் அவரை சுத்தி இருந்த எல்லாரும் நம்ம ஹீரோவை தேடி போறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் வெளியே போன ஒரு சமயம் பார்த்து அந்த வில்லனோட ஆட்கள் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கே வராங்க. அப்போ ஜின் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள பூந்து மாசா அந்த ரோடிங் எல்லாரையும் அடிச்சு போட்டுருது. அதோட கட் பண்ண அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பைக்ல போயிட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்றாரு, நீ ரிப்பேர் கொடுத்த போன் நீ ரிப்பேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரியா ஒரு வீடியோ அனுப்பியிருக்கா அப்படின்னு சொன்னது. நம்ம ஹீரோ ஃபாஸ்டா வந்து அந்த வீடியோ பாக்காரு. நம்ம ஹீரோயின் அவங்க வேலை பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல ராதாகிருஷ்ணனுக்கு நல்லபடியா மருத்துவம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக விலகி போன சந்தர்ப்பத்துல ராதாராவியும் அவரோட சில ஆட்களும் வந்து நம்ம ராதாகிருஷ்ணனோட சேலைன்ல ஏதோ மருந்து எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி அவரோட ஆக்சிஜன் மாஸ்கையும் கலட்டி போட்டு அவரை கொலை பண்ணிடுறானுங்க. இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் வீடியோ எடுத்து வச்சிருப்பா. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வந்துடுது. அந்த ரிங் சவுண்டால நம்ம ஹீரோயின் அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. அப்புறம் ராதாரவியோட ஆட்கள் நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோயின் அந்த வீடியோவை ஹீரோக்கு அனுப்பி ஹெல்ப் பண்ண சொல்லிருப்பாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோவோட போன் ரிப்பேர்ல இருந்திருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டு வந்த அந்த ஆட்கள் அவங்களோட வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஜின் பெட்டி முன்னாடி அவங்களை அடிச்சு போட்டுட்டு போயிருப்பாங்க. இதைத்தான் முதல் சீன்ல நம்ம ஹீரோ ஜின் தான் ஹீரோயின் அட்டாக் பண்ணதா நினைச்சு அந்த ஜின் பொட்டியை தூக்கி வெளியே போட்டிருப்பாரு. அதோட கட் பண்ண நம்ம ஹீரோயின் கோமால இருந்து முழிச்சுக்கிறாங்க. அவங்க முழிச்சதுமே முதல் வேலையா அவங்க கிட்ட இருந்த வீடியோ ரெக்கார்டை மீடியாவுக்கு அனுப்பிடுறாங்க. இதால கோபமான ராதாரவியோட ஆட்கள் நம்ம ஹீரோயினை கடத்திடுறாங்க. இதுக்கு முன்ன நம்ம ராதாரவி அவங்களோட ஆட்கள் அடிபட்டிருக்கிறத பார்த்து சந்தேகப்பட்டு அதையெல்லாம் ஒரு பயங்கரமான மந்திரவாதி கிட்ட போய் காட்டுறாரு. அப்போ அவரு 700 வருடங்களுக்கு முன்னே ஏவி விட்டு அந்த கெட்ட ஜின்னை நம்ம நல்ல ஜினுக்கு எதிராக ஏவி விட்டுறது. அப்புறம் நல்ல ஜினுக்கும் கெட்ட ஜினுக்கும் இடையில ஒரு பெரிய யுத்தமே நடக்குது. பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் நல்ல ஜின் கெட்ட ஜின்னை அழிச்சிடுது. அப்புறம் அந்த நல்ல ஜின் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள வந்து மீதி இருந்த ராதாராவியோட ஆட்கள் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினையும் காப்பாத்துது. அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஃபேமிலியோட எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி காட்டி படத்தை முடிக்கிறாங்க.